அனைத்து தொழில்நுட்ப தகவல்களையும் நம்ம மொழியில தெரிஞ்சுக்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்திடுங்க. தமிழால் இணைந்த அனைவருக்கும் வணக்கம். ரியல்மி பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு 2 புதிய ஸ்மார்ட் போன்ஸ் வந்து இந்தியாவில் அறிமுகப்படுத்தியிருந்தாங்க. Realme 2 Pro மற்றும் Realme C1 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த Realme 2 Pro பற்றி நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதோடைய லிங்க் மேலே கார்டில் வந்து கொடுக்குறேன், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த வீடியோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோவில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம Realme C1 பற்றி வந்து பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்பவே என்ட்ரி லெவல் ஸ்மார்ட் ஃபோன் வந்து இருக்க போது ஒன் ஆஃப் த நல்ல ப்ராசஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ Realme C1 பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்க இந்த வீடியோ கடைசி வரை பாருங்க. இப்போ Realme C1 பற்றி பார்க்கலாம். Realme C1. ஸோ Realme பார்த்தோம் அப்படின்னா 1, 2, 3 அந்த லைனப்பில் வந்து போயிட்டு இருந்தாங்க. பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு ரொம்பவே பேசிக்கான செக்மெண்ட்டுக்கு வரணும் அப்படிங்கிறக்காக இந்த C1 அப்படிங்கிற பேரில் புதுமையாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. Realme C1 உடைய டிசைனை பொறுத்தவரையும் பார்த்தோம் அப்படின்னா அந்த கிளாசி பேக், அந்த அவங்களுடைய Realme 2 Proல இருக்கிற அதே மாதிரியான கிளாசி பேக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. பட் இது வந்து மெட்டல் கிளாஸ் எதுவுமே வந்து கிடையாது அப்படிங்கிற வந்து குறிப்பிடத்தக்கது. இது நார்மலான பாலிகார்பனேட் பாடி தான் அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. அடுத்தது டிஸ்பிளே அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா Realme C1ல வந்து நாச்சோட டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. 6.2 இன்ச் டிஸ்பிளே வந்து கொடுத்திருக்காங்க 19:9 அப்படிங்கிற அந்த ஆஸ்பெக்ட் ரேஷியோல. பட் இது பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு 1080p டிஸ்பிளே கிடையாது, 720p டிஸ்பிளே, அதாவது HD+ ரெசல்யூஷன்ல 6.2 இன்ச் டிஸ்பிளே வந்து கொடுத்திருக்காங்க Realme C1ல. அடுத்து ப்ராசர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா Qualcomm Snapdragon 450 ப்ராசர் வந்து கொடுத்திருக்காங்க. ஸோ 450 அப்படிங்கிற ரொம்பவே எஃபிஷியன்டான ப்ராசர், கிட்டத்தட்ட 625க்கு நிகரான ப்ராசர் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். ஸோ அந்த ப்ராசர் வந்து கொடுத்திருக்காங்க. அது வந்து ரொம்பவே நல்ல விஷயம். RAM மற்றும் ஸ்டோரேஜை பொறுத்தவரையும் ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருக்காங்க. ஒரே ஒரு ஆப்ஷன் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க, 2GB RAM மற்றும் 16GB இன்டர் மெமரியோட. ரொம்பவே பேசிக்காக தான் வந்து தெரியும். பிகாஸ் இவங்களுடைய கலர் ஓஎஸ் சாஃப்ட்வேர் பொறுத்தவரையும் இவங்களுடைய கலர் ஓஎஸ் ஆண்ட்ராய்டு ஓரியோ அடிப்படையாக கொண்டு வந்ததோட ரன் ஆகிட்டு இருக்கு. கலர் ஓஎஸ் கொஞ்சம் வந்து ஹெவியான ஸ்கின் ஆண்ட்ராய்டுக்கு மேலே, பியூரான ஸ்டாக் ஆண்ட்ராய்டுக்கு மேலே. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் 2GB RAM எந்த அளவுக்கு வந்து பத்தும் அப்படின்னு சொல்லி தெரியல. பட் இவங்க விற்கிற விலைக்கு ஓகே அப்படின்னு சொல்லி நம்ம வந்து எடுத்துக்கலாம். அடுத்தது சென்சார்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து கிடையாது. உங்களுக்கு Realme 1ல இருந்த மாதிரி ஃபேஸ் அன்லாக் மட்டுமே தான் முழுமையாக வந்து நம்பியிருக்கணும். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஃபேஸ் அன்லாக் மட்டும் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதை தவிர உங்களுக்கு டெடிகேட்டட் மைக்ரோ SD கார்டு ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு நல்ல விஷயம். மேலும் இந்த Realme C1ல டூவல் OLTE சப்போர்ட் வந்து இருக்கு. அதாவது 2 4G OLTE சிம்ஸை ஒரே சமயத்தில் உங்களால் பயன்படுத்த முடியும். அது வந்து இந்த Realme C1 உடைய பட்ஜெட்டுக்கு ரொம்பவே ரேர். ஸோ அந்த விஷயத்தில் ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சொல்லலாம். அடுத்தது கேமராஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பேக்ல வந்து டூவல் கேமராஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 13 மெகா பிக்சல் f2.2 அபேச்சரோட பிரைமரி கேமராவும் 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சாரும் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்ல வந்து 5 மெகா பிக்சல் கேமரா வந்து இருக்கு. போர்ட்ரேட் மோடும் இதில் வந்து கொடுத்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க. பேட்டரியை பொறுத்தவரையும் 4230 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. மைக்ரோ USB போர்ட், ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்லாம் வந்து கிடையாது. கடைசியில் Realme C1 உடைய விலை அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இங்கே தான் நான் அந்த மென்ஷன் பண்ணியிருந்தது வந்து வருது. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இவங்க இன்ட்ரோடக்டரி பிரைஸா 7000 ரூபாய், அதாவது 6999 ரூபாய்க்கு வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இன்ட்ரோடக்டரி பிரைஸ் அப்படிங்கிறது இந்த தீபாவளி அந்த ஆஃபர் சேலுக்காக வந்து கொண்டு வந்திருக்கதா சொல்லியிருக்காங்க. அந்த தீபாவளி முடிஞ்ச பிறகு இந்த ஸ்மார்ட் ஃபோன் விலை எதுவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இப்போ தெரியப்படுத்தல. 1000 ரூபாய் கொடுவாங்களா இல்லை 2000 ரூபாய் கொடுவாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. தெரிஞ்ச பிறகு டிஸ்கிரிப்ஷனில் அப்டேட் பண்ணிட்டு செக் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு பார்த்தோம் அப்படின்னா இந்த தீபாவளிக்கு முன்னாடி நீங்கள் வாங்குறவரா இருந்து 7000 ரூபாய்க்கு ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சீங்க அப்படின்னா டெடிகேட்டட் மைக்ரோ SD கார்டு ஸ்லாட், நாச், டூவல் கேமரா, Snapdragon 450 அப்படிங்கிற பவர்ஃபுல்லான ப்ராசஸர், உங்களுக்கு டூவல் OLTE சப்போர்ட் அப்படின்னு சொல்லி Realme C1 கண்டிப்பாக வந்து இந்த பட்ஜெட்டில் ஒன் ஆஃப் த நல்ல பிக்ஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். பட் இந்த விலை வந்து இதற்கு மேலே கூடுச்சு அப்படின்னா இது 7000 ரூபாய்க்குலாம் போயிடுச்சு அப்படின்னா இது ஓர்த் இல்லை அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. பிகாஸ் 7000 ரூபாய்க்கு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா 2GB RAM 16GB இன்டர் மெமரி அப்படிங்கிறதே கம்மி தான். 3GB RAM அது கொடுத்துக்கலாம். பிகாஸ் உங்களுடைய கலர் ஓஎஸ் அப்படிங்கிறது நான் முன்பே குறிப்பிட்டது போல ரொம்பவே ஹெவியான ஸ்கின். ஸோ நீங்கள் பேசிக்கான யூஸராக இருந்தீங்க அப்படின்னா இது வந்து பிரச்சனையாக இருக்காது. பட் ரொம்பவே மல்டி டாஸ்கிங்லாம் பண்ணுறவராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ரேம் அந்த மல்டி டாஸ்கிங்லாம் பண்ணுறப்ப பிரச்சனையாக வந்து இருக்கலாம். பட் அதை தாண்டி பேசிக் யூசர், ஒரு நார்மலான யூசருக்கு வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் நல்ல பிக் அப்படின்னு நான் வந்து சொல்லுவேன். ஸோ இந்த Realme C1 பற்றின உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ மறக்காம லைக் பண்ணி 7000 ரூபாய் இந்த செக்மெண்ட்டில் வாங்கணும் அப்படின்னு சொல்லி பல நண்பர்கள் இருப்பாங்க. ஸோ அவங்க அனைவருக்கும் பயன்பட இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். டெக்ஸ் ஆடியா இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் ட்விட்டர் மற்றும் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா பலவிதமான அப்டேட்ஸ் மிஸ் பண்ணுறீங்க. ஸோ மறந்துடாம ஃபாலோ பண்ணுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் மற்றும் பின் கமெண்ட்டில் வந்து கொடுத்துருக்கேன். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நன்றி.